எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி உணவே மருந்து பகுதியில் சப்பாத்தி கள்ளி பழம், அதாவது ஆங்கிலத்தில் கேக்டஸ் ஃப்ரூட்னு சொல்லப்படுற இந்த பழத்தை பற்றி பார்க்கலாம். நம்ம யாழ்த்தமிழ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்ய மறந்துடாதீங்க. நாங்கள் சின்ன வயசில் இருந்த போதெல்லாம் இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு கிடைக்கிற மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் கிடைக்காது. அங்கங்கே இயற்கையாக மரத்துலேயோ செடியிலையோ கிடைக்கிற இழந்த பழம், நெல்லிக்காய், புளியங்காய், கொய்யாப்பழம் இந்த மாதிரியான பழங்களை பறித்து சாப்பிட்டு தான் பழக்கம். சின்ன வயசில் பள்ளிக்கூடம் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது வேலி ஓரத்தில் வளர்ந்துருக்கிற இந்த சப்பாத்தி கள்ளியோட பழங்கள் தான் ஒரு காலத்தில் எங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருந்திருக்கு. ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இது என்னன்னு கூட தெரியறதே இல்லை. இந்த பதிவில் நம்ம சப்பாத்தி கள்ளி பழத்தோட சத்துக்கள் பற்றியும் அதை எப்படி உணவாக பயன்படுத்தலாங்கிறத பற்றியும் பார்க்கலாம். இந்த பழத்தில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுக்கு உதவுது, ஜீரண உறுப்புகள் சரியாக இயங்குறதுக்கும் உதவுது, மலச்சிக்கலை தீக்குது. இதில் வைட்டமின் பி மற்றும் சி சத்துக்கள் இருக்குது. இதில் இருக்கிற கால்சியம் சத்து எலும்பு வளர்ச்சிக்கு பயனுள்ளதாக அமையுது. பொட்டாசியம் சத்து இந்த பழத்தில் இருக்கிறதுனால இது ரத்த ஓட்டத்தை சரி செஞ்சு ரத்த அழுத்தத்திலிருந்து நம்மளை காக்குது. சப்பாத்தி கள்ளி பழத்தில் அதிக அளவில் ஃப்ளேவனாய்டு மற்றும் பாலிஃபினால் வேதிப்பொருட்கள் இருக்குது. இந்த வேதிப்பொருட்கள் புற்றுநோய் உண்டாக்கும் நச்சுக்களை வெளியேற்றுறதுக்கு உதவியாக அமையுது. அதோட மறதி நோயான அல்சைமர்ஸ் நோயிலிருந்து நம்மளை காக்குது. கக்குவான் இருமலுக்கும் மருந்தாக பயன்படுது. இந்த கள்ளிப்பழம் குழந்தையின்மைக்கு தீர்வாகவும், பெண்களுடைய கருப்பையில் இருக்கிற நீர்க்கட்டியை கரைக்கிறதுக்கும், கர்ப்பப்பையை சுத்தப்படுத்துறதுக்கும் உதவியாக அமையுது. அதனால் இந்த பழம் எங்கே கிடைச்சாலும் எடுத்துகிட்டு வந்து கண்டிப்பாக பெண்கள் சாப்பிடுங்க, உங்களோட கருப்பை பலம் பெறும். இந்த பழத்தில் நிறைய முள் இருக்கும். லேசான சின்ன சின்ன முள் தான். இதை பூமுள்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த பழத்தை பறிக்கும் போதும் கையாளும் போதும் ரொம்ப கவனமாக இருக்கணும். முதல்ல இந்த பழத்தை ஒரு தட்டில் எடுத்துக்கோங்க. அதோட முன்பகுதியையும் பின்பகுதியையும் கத்தியால் வெட்டி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் அந்த பழத்தை நீல வாக்கில் வெட்டி 2 துண்டாக எடுத்துருங்க. இப்போ ஒரு ஸ்பூனை பயன்படுத்தி 2 துண்டுகளில் இருக்கிற சதையை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. முள்ளுக்கு பயந்துட்டு இதை எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியாமலேயே பல பேர் இதை சாப்பிட்றது இல்லை. நான் சுலபமாக எப்படி இந்த பழத்தோட சதை பகுதியை மட்டும் எடுக்கிறதுன்னு வீடியோவில் காட்டியிருக்கேன், பாருங்கள். இந்த பழத்தோட முன்பகுதியில் பார்த்தோன்னா நட்சத்திர வடிவத்தில் ஒரு முள் இருக்கும். நம்ம இந்த பழத்தோட முன்பகுதியையும் பின்பகுதியும் வெட்டும் போதே அதோடு சேர்ந்து இந்த முள்ளும் வந்துடும். அப்படி வரலைன்னா சதை பகுதியோட ஒட்டி இருக்கும் அந்த முள்ளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துடுங்க. இந்த சதை பகுதியோட நிறைய கொட்டைகளும் சேர்ந்துருக்கும். இதை நீங்கள் அப்படியே வாயில் போட்டு சுவைச்சு சாப்பிட்டு கொட்டையை மட்டும் தனியாக எடுத்துடலாம். இது இனிப்பும் புளிப்பும் கலந்த சுவையில் இருக்கும். உங்களால் அதை அப்படியே சாப்பிட முடியலன்னா மிக்சியில் போட்டு அரைச்சி ஜூஸாக வேணாலும் குடிச்சிக்கலாம். இந்த சதை பகுதியை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து வடித்து எடுத்துட்டிங்கன்னா கொட்டை மட்டும் தனியாக வந்துடும். இந்த ஜூஸை நீங்கள் அப்படியே குடிக்கிறனாலும் குடிச்சிக்கலாம், இல்லைன்னா சுவைக்காக கொஞ்சம் அது கூட நாட்டு சர்க்கரை சேர்த்து வேணாலும் குடிச்சிக்கலாம். நம்ம குழந்தைகளுக்கும் எப்போவுமே ஒரே மாதிரியான பழங்களை கொடுக்காம இந்த மாதிரியான வித்தியாசமான, பாரம்பரியமான மற்றும் ஆரோக்கியமான பழங்களெல்லாம் கொடுத்து நம்ம சந்ததிகளையும் நம்ம ஆரோக்கியமாக வாழ வைக்கலாம்.